ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு கரம் மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, அதையும் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கிச்சடிக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் இதிலே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிச்சடிக்கு தேவையான தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு காய் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்த சேமியாவை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதுக்கு கரம் மசாலா பொருள் எதுவும் போடாமல் கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளித்து செய்வாங்க. அப்படி வேணும்னாலும் செய்யலாம். அது செய்யும்போது நீங்கள் கரம் மசாலா தூளை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். மூடி போட்டு ஓப்பன் பண்ணி மல்லித்தழை தூவி பரிமாறலாம்.